ஜெய் சாயிராம். நம் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம், கவலையே பட வேண்டாம். நாம் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும் மிக பிரம்மாண்டமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய விருப்பம் ஒன்று நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிறைவேறும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது. நீ செல்லும் காரியத்தில் உனக்கான வெற்றி நிச்சயமாக நிச்சயிக்கப்பட்டபடியே நிகழும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இரு. மகிழ்ச்சியான முகம்தான் எப்பொழுதும் அழகானதாகவே இருக்கும். விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கிக் கொள்வதுதான். உன்னுடைய விதியை நீ உருவாக்க தவறும் பொழுதுதான் அது தலைவிதி ஆகிறது. எனவே எனக்கான விதி நல்ல விதி என்று உன்னுடைய விதியை நீ உருவாக்கு. மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பான கசப்பான விஷயங்கள் உனக்கு நிகழ்ந்திருந்தால் அதை அப்படியே மறந்துவிடு. அதை அப்படியே மறந்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது இந்த நிமிடம் நீ வாழும் அந்த சந்தோஷமான நிமிடங்களை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகு. வருங்காலத்தை இறைவன் பார்த்து கொள்வார். எது நடந்தாலும் உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையை நீ ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண முடியும் உன்னால். நீ ஒரு பிரச்சனையாக அந்த வாழ்வை பார்த்தால் அனைத்துமே உனக்கு பிரச்சனையாகத்தான் தெரியும். எனவே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாக வாழ பழகு. சந்தோஷமாகவே உன் வாழ்வு நகரும். உன்னுடைய மனதை நீதான் ஆட்டுவிக்க வேண்டும். உன்னுடைய மனம் உன்னை ஆட்டுவிக்க கூடாது. அப்படி மாற்றியமைத்துப்பார். நிச்சயமாக வாழ்வு சிறக்கும். சவாலான சூழ்நிலைகள் எழும் பொழுதுதான் உனக்கு சாதாரணமாக நீ இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உன்னால் உயர முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே எந்த அளவுக்கு நீ வெற்றிகரமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய மனதையும் உடலையும் உன்னால் மிக சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உற்சாகமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உன்னுடைய மாற்றத்தை முதலில் உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க கற்றுக்கொள். யாருமே நீ குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை என் பிரியமே. இன்னும் சிறந்தவராக மாற நீ தொடர்ந்து முயற்சிக்கிறாயா என்பதுதான் மிக மிக முக்கியம். உறுதியான மனதிற்கு தோல்வி என்று எதுவுமே இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறையவே இருக்கிறது. உனக்கு நீயே நல்ல சமநிலையோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் உன்னுடைய புத்திசாலித்தனம், திறமை, ஆற்றல் அனைத்துமே முழுமையாக செயல்படும். நீ ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை மற்றொருவரால் முடிவு செய்ய இயன்றால் அது நிச்சயமாக மோசமான ஒரு சூழ்நிலைதான். ஏனென்றால் உன்னுடைய மாற்றத்தையும் உன்னுடைய மன சந்தோஷத்தையும் வேதனையையும் நீதான் முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த உரிமையை நீ கொடுத்து விட்டால் எதையுமே உன்னால் சுலபமாக மாற்ற முடியாது. நீ எங்கு இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தாமலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. வாழ்வு அனுபவம் வீண் போக விட்டு விடாதே. உனக்கான அனுபவத்தை, உனக்கு கிடைத்திருக்கும் அந்த அனுபவத்தை வீண் போக விட்டு விடாதே. எப்பொழுதும் சந்தேகத்தோடு எல்லோரும் உன்னிடம் குற்றம் கண்டுபிடிக்கவே செயற்படுகிறார்கள் என்கிற நினைப்பில் இருந்தால் வாழ்வில் மிக சிறிய விஷயங்களை மட்டுமே உன்னால் செய்ய முடியும்.
எனவே உன் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை மிக மிக முக்கியம். உன்னால் செய்ய முடியாததை நீ செய்யாவிட்டால் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் செய்ய முடிந்ததை நீ செய்யாவிட்டால் உன்னுடைய வாழ்வு மிக மிக மோசகரமாக மாறிவிடும். செய்ய முடிந்ததை அப்பொழுதே செய்துவிடு. கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பார்க்க உன்னால் முடியும். நிகழ்காலத்தை அனுபவித்து உணரவும் உன்னால் முடியும். ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும். உன்னால் மட்டுமே அதை உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வருகின்ற நாட்களை உனதாகியாக்கிக்கொள். எதற்காகவும் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் உன்னுடைய முயற்சியை மாற்று. இல்லையென்றால் உன்னுடைய முயற்சியை கூட்டப் பழகு. நீ எதிர்பார்க்கும் வெற்றி தானாகவே உன்னிடம் வந்து சேரும். பிரம்மாண்டமாக. எதற்கு எடுத்தாலும் யார் ஒருவர் சலித்துக் கொள்கிறார்களோ, ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார்களோ, சாதிக்க துடிப்பவர்கள்தான் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்ப்பார்கள். ஆபத்தை பார்ப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி கனியை ருசிக்கவே முடியாது. ஆம் என் குழந்தையே, உன்னை வெற்றியடையவும் அந்த ஒரு மன நிகழ்வு நிகழாது. காலம் நீ பயந்தாலும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் என் பிரியமே. நீ பணிந்தாலும் காலம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நீ எதற்கும் துணிந்து நின்றால் மட்டும்தான் காலமே உன் பின்னால் ஓடி வரும். உனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருகிறது என்று மட்டும் கலங்கி விடாதே என் பிரியமே. கலக்கமே படாதே. எதற்கெடுத்தாலும் துவண்டு நிற்காதே. கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வராது. வராமலேயே போய்விடும். வாழ்க்கை என்றால் 1000 துயரங்களை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். எதையுமே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராடினால் மட்டும்தான் எந்த உயரங்களையும் உன்னால் மிக பிரம்மாண்டமாக அடைய முடியும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் இங்கு எதுவுமே இல்லை என் பிரியமே. எதுவுமே இல்லை. எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான். எதிர்ப்புகளைக் கண்டு எப்பொழுதுமே பின்வாங்க நினைக்காதே. நீ செய்யும் அனைத்தும் சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ அதில் விரைவாக வெற்றி அடையப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். எது நடந்தாலும் ஜெயிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. ஒருபோதும் கைவிட்டு விடாதே. காரணங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் காரியங்கள் மிக சுலபமாக அவர்களால் செய்யவே முடியாது. காரியங்களை மட்டும் செய்து முடிப்பவர்கள் எந்த காரணங்களையும் சொல்லவும் மாட்டார்கள். என் அன்பு பிரியமே, நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதில் மட்டும் குறியாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு எந்த தடைகளும் காரணமாக வந்து நிற்கவே நிற்காது. உனக்கு முன்பாக பாராட்டும் புகழும் உனக்கு குவியும் பொழுது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கத்தை பின்பற்ற கற்றுக்கொள் என் பிள்ளையே. இல்லையென்றால் அப்படி இல்லையென்றால் உன்னால் வெற்றிகரமாக வாழவே முடியாது. எனவே எப்பொழுதுமே அடக்கமாக இருக்க கற்றுக்கொள். நீ இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கு துணிச்சலாக முடிவுகள் நிறைய எடுக்க வேண்டும். நீ இப்பொழுது சம்பாதிப்பதை விடவும் இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும். எப்பொழுதும் எதற்காகவும் தளர்ந்து விடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கும். அது என்ன என்பதை பொறுமையாக தேடி கண்டுபிடிப்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய அடுத்த வெற்றி. லட்சியங்கள் இருக்குமிடத்தில் அலட்சியங்கள் எப்பொழுதுமே இருப்பதில்லை. அலட்சியங்களுக்கு நீ இடம் அளித்துவிட்டால் வாழ்வில் லட்சியங்களை அடைவதற்கு வாய்ப்பே இருக்காது என் பிரியமே. எனவே உன்னுடைய லட்சியம் என்ன என்பதை
தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பை அந்த பிரபஞ்சமே உனக்கு எடுத்து காட்டும். உனக்கு எது தேவை, என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவை என்பதை அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து உனக்காகவே செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ நினைப்பதற்கு முன்பாகவே உனக்கு வழங்க உன் சாயப்பா நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக வேதனைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய்? உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இது நாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும்.
விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, உன்னை நெருங்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமாக இருக்காதே. நான் இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு, மன அமைதியோடு இரு. அப்பாஸ் கூறும் வாக்கை நன்றாக கேட்டுக்கொள். அதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருப்பதுமில்லை, இன்பம் மட்டுமே எப்பொழுதும் உன்னிடமே இருந்து விடுவதும் இல்லை. அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை பிள்ளையே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம்,
என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும், பிரச்சனைகளும், மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே.
என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது.